வெல்கம் டு வாங்கருச்சிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் வடை. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வடை செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்னெல்லாம் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 கப்பு ஸ்வீட் கார்ன் போடுறேன், பச்சையாக தான் போடுறேன். இப்போ இதை நான் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதோட திருவின கேரட் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு கொஞ்சோண்டு, க்ரீன் சில்லி ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கிற கார்னோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் 2 கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்ததால் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த கார்னில் இருக்க தண்ணியே போகிறோம், வெங்காயத்தில் வேறு தண்ணி வரும். தண்ணி சேர்க்காத நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்தால் நல்லா வடை மாதிரி உருண்டை போட வரணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இதில் பாருங்கள், கார்ன்லாம் நல்லா தெரியுது. இந்த மாதிரி முழு கார்ன்களும் தெரிகிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம வடை சுட்டுடலாம். ஆயிலை காய வச்சுட்டேன் நான். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஸ்வீட் கார்ன் வடையை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மீடியம் தீயிலே வச்சு போகிறீங்க. ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு, நான் அடுத்த சைட் திருப்பிக்கிறேன். நம்ம ஸ்வீட் கார்ன் வடை நல்லா மொறுன்னு ரெடி ஆகுது. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும். நம்மளோட ஸ்வீட் கார்ன் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்டிங் பண்ணிடுறேன். நம்ம ஸ்வீட் கார்ன் வடை பிளேட்டிங் பண்ணிட்டேன். நான் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், வடை நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் இந்த சாஸோட டிப் பண்ணி அப்படி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அள்ளும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.